வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் பால் சொதி. நம்ம இடியப்பம் ஒயிட் ரைஸுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிஷ்ஷு. உண்மையாகவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை போடுவோம். ஓகே, அடுத்தது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டாச்சு. இதில் ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்காகத்தான் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ அந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே பிசைஞ்சு விடணும். ஓகேயா, இந்த மாதிரி பால் சொதி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு பண்ணும்போது தான் அதோட தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பிசைங்க, மீன்ஸ் பிணைஞ்சு விடணும். பிசைகிறது பிணைகிறது எல்லாம் ஒரு வார்த்தையெல்லாம். ஓகேயா, இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிட்டு ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போது அடுத்தது வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைங்க. இப்போ தான் தக்காளி பழம் வந்து நம்ம ரொம்ப நேரமாக இதை அவிய விட போகிறது கிடையாதுல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். ஓகே, கொஞ்சம் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போட்டு அடுத்தது உப்பு, இல்லை சால்ட், இவ்வளவு தேவையில்லை, அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. இந்த காய்கறிகள் மட்டும் வேகிற அளவுக்கு தண்ணி. எதுன்னு சொன்னால் பச்சை மிளகா, தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா அவியிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா அவிய வைங்க. இப்போ இது வந்து பால் சொதி மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம அடுப்பில் நல்லா அவிய விடுங்க. ஓகே, மூடி போட்டு நம்ம அவிய வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட மூடி வந்து எங்கேயும் இருக்குது. ஓகே, மூடி போட்டு நம்ம நல்லா அவியும். அந்த வெங்காயம் இதெல்லாம் அவிஞ்ச வாடை வரட்டும். அதுக்கப்புறமா இது அவிகிற கேப்பில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி தேங்காய் வந்து நம்ம துருவி பால் எடுத்துப்போம். ஓகேயா, துருவியாச்சு. இப்போ தேங்காய் துருவில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஓகேயா, மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் வச்சு தேங்காய் வந்து பால் போடுறோம். பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவிஞ்சு வரும்போது எப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது அவிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காய் பால் இதை வந்து இதில் ஊற்றிடுறோம். அவ்வளோதான், பால் சொதி ரெடி. கையை வச்சு மறைச்சிட்டேன். ஓகே, பால் சொதி வந்து ரெடி. நம்ம வந்து இனி கொதிக்க விடக்கூடாது. பார்த்தீங்களா, இப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா பால் சொதி வந்து ரெடி. நம்ம இனி சாப்பிடலாம். ஓகே, அந்த மாதிரி ஆஃப் பண்ணியாச்சு. அது திறனையாது, இனி ஒன்றுமே ஆகாது, நம்ம சாப்பிடலாம். ஓகே உறவுகளே, இந்த பால் சொதி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். உறவுகளே, உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்களே நல்லபடியாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.